ஊபி சஹரான்பூர் இங்கே வந்து ஒரு வழக்கு வந்து விசித்திரமான வழக்கு ஒன்று வந்திருக்குது. இந்த படத்தில் இருக்கிற இந்த சுவாமிஜி தான் சொல்கிறாரு, பூனம்ங்கிற ஒரு பெண், ஒரு இந்து பெண்ணு, அந்த பெண்ணுடைய தகப்பனார் அவன் என்ன பண்ணுறான்னாக்க இந்த பெண்ணை பல முறை பலாத்காரம் பண்ணியிருக்கான். இவனுடைய தங்கச்சியை பலாத்காரம் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு கல்யாணமாகி அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த பேத்திகிட்டையும் தவறாக நடந்திருக்கிறான். இதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த பேத்தி வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை பற்றின கேஸ் தான் அந்த ஆளை சொல்கிறத கேளுங்க. जय श्री राम। मेरा नाम महाराज पंडित निपुण भारद्वाज, विश्व अखाड़ा परिषद अंतर्राष्ट्रीय सचिव। आज आप एसएसपी साहब से मिले हैं, महिला के साथ, क्या मामला? कुछ दिनों पहले हमारे संज्ञान में अखाड़ा परिषद के और बजरंग दल के कुछ युवकों के संज्ञान में एक मामला आया था कि एक पिता द्वारा अपनी ही बेटी के साथ बलात्कार और बेटी की बेटी के साथ बलात्कार, और जो बेटी के साथ बलात्कार किया, एक बेटी ने सुसाइड कर लिया अपने नाना से तंग हो गया कि नाना बलात्कार कर रहा था, और जो बेटी है उसकी जो दो बेटियां हैं उनके साथ भी ये स्थिति बनने के लिए तैयार थी। तो हमारे जब से संज्ञान में आया तो हमारे एक प्रतिनिधिमंडल जाके कप्तान साहब से मिला, इनकी रिपोर्ट दर्ज करवाई गई, क्योंकि कुछ यहाँ के गंदे नेता जो बीजेपी का नाम लेकर, छुट भैया नेता कहूंगा क्योंकि इनकी औकात तो है नहीं ऐसे लोगों की, वो बीजेपी को बदनाम कर रहे हैं आगे नेता, वो इनके मामले को दबाना चाह रहे थे। जब एक महिला के साथ इतनी बड़ी हरकत हुई है योगी सरकार में, यहाँ तो एक तरफ हमारे श्रीमान योगी आदित्यनाथ जी का இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. அந்த ஆள் சொல்கிறாப்புல, நாங்கள் போயிட்டு போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணாக்க இந்த கேஸை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே இந்துத்துவ பிஜேபி நேதாக்கள் சில பேர் அந்த பேர் வெளியில் வந்துடக்கூடாது, நமக்கு வந்து பெரிய மானக்கேடு, அதனால் இதை மூடி மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெளியில் வரவிடாமல் ஆக்குறாங்க. பேட்டி பச்சாவ், பெண்களை காப்பாற்றுங்கள், பிள்ளைகளை காப்பாற்றுங்கள்னு சொல்கிற யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும், மோடி அரசாக இருக்கட்டும், இது மாதிரி இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காமல் செய்கிறது பெரிய அவமானம், இது இந்து தர்மக்கு கிலாஃப் அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் ரொம்ப வருத்தப்படுறாப்புல. இது பற்றின ஏதாவது ஒரு மீடியாக்கள் இந்த செய்திகள்லாம் வெளியிட்டுச்சா? வெளியிடாது. ஏன்னா எல்லோரும் காசு வாங்கிட்டு அவர்களுக்கு என்ன ஒரு முஸ்லீமை பற்றி தவறான விஷயங்களை வெளியில் புரபகண்டா பண்ணணும், அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது மாதிரியான உண்மை செய்திகளை அவர்களெலாம் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ அந்த பெண்ணையும் பாருங்கள், இந்த பெண்ணோட தகப்பன் தான் இது மாதிரியான வேலைகளை செஞ்சது. அந்த பெண்ணுடைய முகத்தை வெளியில் தெரியக்கூடாதுங்கிறது அதான் மறைச்சிருக்கிறாங்க. என்னங்க, இப்போ வந்து இந்த பொண்ணு அதே தான் சொல்லுறாப்புல, என்னுடைய தந்தை என்கிட்ட தவறாக நடந்தார், என்னுடைய 2 தங்கைகள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் தவறாக நடந்திருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு பிறந்த பிள்ளை, அவருக்கு வந்து பேத்தி வேணும், அந்த பேத்தியும் விட்டு வைக்கல இந்த காமக்கொடூரன். அந்த அளப்பு வந்து அந்த பேத்தியை கற்பழித்து அந்த என்னுடைய மக வந்து மன உளைச்சல்னால அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா. இது பண்ண கேஸ் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் யாரும் வந்து எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ வந்து இதை வந்து வெளியில் சொல்லாத, இதுவும் நமக்கு பெரிய அவமானம், இதை அப்படியே மூடி மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேதாக்கள் வந்து என்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. பெண்களை காப்பாற்றுங்கள்னு மோடி சர்க்கார் சொல்கிறாங்க, யோகி ஆதித்யநாத் சொல்கிறாங்க. ஆனால் செயல் அது மாதிரி இருக்கிறாங்களா? எனக்கு வந்து எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. இப்போது எங்களுக்கும் பிரச்சனைகள் வரும்னு பயப்படுறோம். அதனால தான் மீடியாவில் வந்து இந்த உண்மையை போட்டு உடைக்கிறோம். எங்களுக்கு நீதி வேணும். என்னுடைய தந்தையை கொலை செஞ்சது, கற்பழித்தது, இப்போ என்னுடைய தங்கைகளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்குள்ளே ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. இப்போ இத்தனைக்கு காரணமான என்னோடய தந்தையை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணு. இந்துத்துவாக்கள் வாயை மூடி போகணுமா இருக்கிறாங்க, வாயை திறக்கிறதில்ல. அவர்கள் யாருமே இதுக்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் காங்கிரஸுக்காக என்னென்னலாம் பண்ணக்கூடியவர்கள் இந்த விஷயங்களுக்கு வாய் திறக்க மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய வீடியோவையும் பாருங்கள். 15 நாளாக அந்த பொண்ணோட ஆளை காணும். पूनम गुप्ता शाकुंभरी बिहार से। मेरी FIR दर्ज हुई थी, 15 दिन से ज़्यादा हो चुके हैं। पुलिस जो नरेंद्र सोलंकी हैं वो कोई कार्रवाई नहीं कर रहे, और ना
वो मेरा फ़ोन उठाते हैं ना मेरी बात सुनते हैं और मैं बहुत परेशान हूँ। मेरी 2 बच्चियाँ हैं। मेरी एक बच्ची ने आत्महत्या कर ली थी इनसे, मेरे फादर से और मेरे भाई से दुखी होकर, और मेरी दूसरी बेटी ने भी फिनाइल पिया था 24 मई को। मैंने परेशान होकर ये एक्शन लिया। अब वो जो जिनके नाम एफआईआर दर्ज हुई है वो यहाँ से फरार हैं 15 दिन से, और पुलिस कोई कार्रवाई नहीं कर रही है और मैं बहुत परेशान हूँ। मैं आज एसपी के यहाँ गई और मुझे ये भैया मिले हैं निपुण भारद्वाज, ये मेरी मदद करेंगे। मेरी बस 15 நாளாக இந்த பொண்ணோட தகப்பன் தலைமறைவு. சோழங்கிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த பெண்ணை வந்து மிரட்டுறாப்லையாம், நீ வந்து கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாத, உன்னுடைய தகப்பனுக்கு வந்து அவமானம், உன் குடும்பத்துக்கு அவமானம், இதை அப்படியே மூடி மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்களாம். அந்த பொண்ணுன்னு சொல்லுது, யோகி ஆதித்யநாத் மோடி சர்க்கார் இருந்துக்கிட்டு பேட்டி பச்சாவுன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து எங்கே பேட்டி என்னுடைய மக போயிட்டா, என் தங்கச்சியுடைய வாழ்க்கை போச்சு, அந்த கொடூரன் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவனை வந்து எப்படியாவது பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணுடைய கோரிக்கை. இது வந்து யோகிக்கும் மோடிக்கும் போய் காதில் எட்டுமா?